ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங். வீட்டில் குழம்பு பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லையா? இப்போ சீக்கிரமாக நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த ரெசிபி. வீட்டில் துவரம்பருப்பு இருந்தால் போதும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். அது நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் இது முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி நல்லா திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே லூஸாக தான் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் திக்காக சாப்பிட பிடிக்காது அவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் தண்ணியாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். இதில் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஒரு 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இவ்வளோ தான். இது இப்போ நம்ம வேக வச்சிடலாம். இது குக்கர் மூடி போட்டு போட்டு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். அந்த 4 விசில் அது வேகிற டைமில் நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 4 விசில் ரெடி ஆகட்டும். இது பாருங்கள், இப்போ பருப்பு நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணதுக்கப்புறமா அதில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். 3 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி அதில் கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இது தாளிப்பு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ கரண்டி போட்டு இல்லை மத்து போட்டு நல்லா பருப்பை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தாளிப்பையும் இதோட ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. நம்ம எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தோன்னா சீக்கிரமாக சாப்பாடை வடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணி எதை ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.